அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. அப்போ வந்து நான் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பெனிஃபிட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு பியூராக நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட் நான் நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். கேன்சர் 2 கேன்சருக்கு ரிசல்ட் எடுத்திருக்கேன், குழந்தை பாக்கிய ரிசல்ட் எடுத்திருக்கேன், மெடிசன்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அலர்ஜிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. மாலை வணக்கம். இன்னைக்கு திண்டியல் பகுதியிலிருந்து உங்களை இந்த கும்பகோணத்தில் ஒரு அன்பு சொந்தங்கள் எல்லாத்தையும் சந்திப்பதில் அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி சூப்பராக சொன்னார். ஆனால் இன்றைய உணவு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி சார் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது இல்லைங்கிறது தெரியும்னா 30 வருஷம் 10th வரைக்கும் படிச்சுட்டு 13 வயசில் மம்டியை பிடிச்சி 30 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நபர் தான் நான். அப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியமான நல்லா ரகரகமாக விதவிதமாக காய்கறி விவசாயம் பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் வெறும் கெமிக்கல் மருந்து தான் வாங்கி கிடைக்கும். அப்போ நான் மக்களுக்கு நல்லது பண்ணேன்னா மக்களுக்கு வியாதியை உருவாக்கி மருந்தாக அடித்து நானும் வியாதியை சம்பாதிச்சிட்டேன்னு சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம். பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. திண்டுக்கல் எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், சரியாகல. ஒருத்தர் இப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் சிஎஃப் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அங்கே ஒரு 9 வருஷமாக கேரளா டாக்டர்ஸ்லாம் பயங்கரமாக இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் மாற்றி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் குணமாச்சான்னா குணமான பாடு கிடையாது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன ப்ராடக்ட்டு எனக்கு ப்ராடக்டாக வரல, கடவுள் வழியில் ஒரு நண்பர் மூலியமாக இந்த இது எனக்கு வந்து என் உயிர் காத்த பொக்கிஷன்னு சொல்ல முடியும். அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காரு ஸ்டார் சில்வர் லீடர் பாலச்சந்திரன் டாக்டர். எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாரு. அதுக்கு மேலாக எனக்கு என்னையே இந்த ஒரு விவசாய இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு போட்டு நிப்பாட்டி இப்போ பின்னாடி இருக்கிற கோட்டு போட்ட லீடர் மாதிரி என்னையும் அந்த கோட்டு போட்ட லீடர் தான் என்னை வழி நடத்தி சூப்பராக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். புதுசானவங்களுக்கு ஒரே நாளில் புரியாது தான். ஆனால் நானும் அவர் ப்ராடக்ட் கொண்டு வரும்போது அலட்சியப்படுத்தினேன். ஒரே மாதத்தில் அந்த 5 வருஷம் இல்லாத ஒரு திருப்தி ஒரே மாதத்தில் நான் சாப்பிட்டு சூப்பராக ப்ராடக்ட் ரிசல்ட் சூப்பராச்சு. 3 மாதம் தான் 15 வருஷம் இருந்த பிரச்சனை 3 மாதம் எடுத்து சாப்பிட்டேன், சூப்பராக குணமாச்சு. நான் என்ன பண்ணேன்னா நான் நல்லா இருந்தால் ஒரு பொருள் நல்லா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பக்கத்தில் சொல்லுங்க. அதே மாதிரி நான் நல்லா இருக்கிறது பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்தேன், வீசிங் ப்ராப்ளத்தை முதல் கொடுத்தேன். அவர் மூலியமாக அங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 1.5 வருஷத்தில் நான் ஒரு டாக்டர்னால பெரிய பெரிய இந்த டெக்னாலஜி இருந்து கூட டாக்டர்னால சரி பண்ண முடியாத ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சூப்பராக ஒரு விவசாயி கொண்டே கொடுத்து சரி பண்ணிக்கணும். அது காரணம் என்னென்னா நம்மளோட ப்ராடக்ட் தயார் பண்ண கம்பெனியும் ஒரு அங்கே இருக்கிற சீஃப் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் தானே தயார் பண்ணாங்க. நம்ம ரெஃபர் பண்ணி இன்னைக்கு இந்த ரேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்தவங்க வாங்க, உங்களுக்கு மேலே அழைச்சி வந்த லீடர்களை கையை பிடிங்க. அவர் சொன்ன மாதிரியே லீடர்ஸ் அதான் சொல்லுவாங்க, 3 வருஷம் அவங்க அறிமுகப்படுத்தினால கையை பிடிங்க, இவங்களை பெரிய லெவலில் கொண்டு இம்பார்ட் வாங்குவாங்க. அதே மாதிரி நான் என் லீடர் சொன்னதை கேட்டு இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் லீடர் சொன்னதை கேளுங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், பணம், நல்லா